இந்த தன்மை உள்ளவர்கள் எப்பவுமே ஆகாய கோட்டை கட்டுபவர்கள், கனவு உலகில் வாழ்பவர்கள், கனவு தொழிற்சாலைன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்ல வந்து கனவு தொழிற்சாலை அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சினிமா. சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கலைஞர்கள், அதுவும் பாடல் எழுதுபவர்கள், வசனம் எழுதுபவர்கள், டைரக்டர்கள், இவங்க எல்லாமே இந்த கிளமேட்டிஸினுடைய தன்மையாளர்களாக இருப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா அந்த கிளமேட்டிஸ் தன்மை உள்ளவர்கள் கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்புகள் இன்றளவில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கு. நம்மளுடைய சில்வர் கார்டு, அதாவது சகசர தளத்திலிருந்து பிரபஞ்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கார்டு மாதிரி தான் இதனுடைய அமைப்பு, இந்த செடியினுடைய அமைப்பு இருக்கு. நம்மளுடைய எண்ணங்களை பெரிதுபடுத்திக் கொண்டே போகுது. இவங்க இந்த கிளமேட்டிஸ் தன்மையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கனவு உலகில் தன்னுடைய எண்ணங்களை நிகழ்காலத்தில் இல்லாமல் எதிர்காலத்தில் நோக்கி பெருசுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட எண்ணங்களின் நோக்கம் அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும், அந்த விஷயங்கள் என்னென்னவா நடந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ண அலைகளோட அதை வந்து ரொம்ப பெருசுபடுத்திட்டே போயிருப்பாங்க. இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாவே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலத்திலையும் இல்லாம எதிர்காலத்திலும் அந்த காலத்தோடு ஒன்று இணையாமல் காலத்தோடு இருப்பது, அதுதான் ஆன்மீகம். அதாவது தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தியானத்தில் இருப்போம். தியானத்தில் இருப்பது பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. அதுதான் தியானமா இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம வேற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது வேற டாபிக். பட் இது தியானம் சார்ந்த விஷயங்கள்ல இது பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு மலராகவே இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தி கொண்டு போவது, அந்த சூன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனதளவில் ஆகாய கோட்டையை கனவுலக பெருசுபடுத்திக்கிட்டே போய் நம்மளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு மலராகவே இது இருக்கு. இது வந்து ஆல்கலைன் டெண்டன்சி வந்து இந்த மலருக்கு வந்து கொஞ்சம் அதிகம். ஆல்கலைன் அப்படிங்குள்ள பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மலர். ஆன்மீகத்துக்கு வந்து ரொம்ப தேவை ஆல்கலைன் டெண்டன்சி. அசிடிட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு உடல் தேவைகள், உடல் சார்ந்த தேவைகள், பொருளாதார தேவைகள் இதெல்லாம் வரும். ஆன்மீகத்துக்கு வந்து ஆல்கலைன் தேவைப்படுது. அந்த ஆல்கலைன் டெண்டன்சி வந்து கிளமேட்டிஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. டிராவலர்ஸ் ஜாய் கிளமேட்டிஸ் இருக்கு. கிளமேட்டிஸ் இருக்குள்ள நம்ம ஒரு இடம் போகிறோம், ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போகல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையில தான் இந்த கிளமேட்டிஸ் தன்மையாளர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிகழ்காலத்திலேயோ இல்லை இறந்த காலத்திலேயோ அவங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்காது. அதனால எதிர்காலத்தில் நான் இந்த மாதிரிலாம் இருப்பேன்னா அவங்களா ஒரு விஷயத்த பெருசுபடுத்திக்கிட்டே போய் அந்த இடத்துல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது பயணங்களின் பொழுதும் அந்த சுற்றுலாவின் பொழுதும் யதார்த்தமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலராக இது இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போகல நிகழ்காலம் நிகழ்ச்சணத்தில் இருப்போம். அந்த இடத்துல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ இல்லாமல் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை, யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்பார்க்க முடியும். கிரியேட்டிவிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கனவுலகில் இருக்கிறதுனால புதுசு புதுசாக விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் பொழுது அதை சார்ந்த எண்ணங்கள், அதை சார்ந்த தன்மைகள் உள்ள நிறைய பேருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா எதிர்காலத்தில் அமைஞ்சிருது. அது ஒரு சிலருக்கு வந்து உடனே வரும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம். ஒரு சிலருடைய கனவுகளை பொறுத்து. எல்லாமே கனவு தான். கனவு காண காண எதிர்காலம் சார்ந்த சந்தோஷமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பட் இந்த கிளமேட்டிஸ் தன்மையாளர்கள் அந்த கனவு காணும் தன்மையிலிருந்து வெளிவரும் பொழுது, கிளமேட்டிஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வரும் பொழுது நிஜமாகவே நல்ல விஷயங்களை உடனடியாக மற்றவர்களுக்கு, சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில வருவாங்க. கிளமேட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வின் மலர் அல்லது கனவுகளின் மலர், கற்பனையின் மலர் சொல்லலாம். அந்த கற்பனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்றாருன்னா, இவங்க வந்து இந்த மனிதர்கள் வந்து தனக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா நாமளும் இறந்தா அவங்களோட இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கற்பனை வந்து உச்சபட்சமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் டாக்டர் பேட்ச் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க கற்பனையில இருப்பாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு அதிகபட்ச கற்பனை அப்படிங்கிறத நம்ம யூகம் பண்ணி அந்த எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கக்கூடிய ஒரு மலர் தீர்வும் இந்த கிளமேட்டிஸ்ல இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களமா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த மொபைல் போன், இப்ப நம்ம கிளாஸ்ல கேட்கிறோம், இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்தே இப்ப வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு.
ஏன்னா இந்த மாதிரி நேரடியா நம்ம போய் தான் வகுப்பை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து அனைவரோட வீட்லயுமே இருந்து கேட்கக்கூடிய ஒரு கற்பனை வந்து யாரோ ஒரு மனிதன் நினைச்சதுனாலதான் நமக்கு இது வந்து கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கற்பனையும் வந்து எண்ணங்கள் வந்து பொருட்களா பரிணமிக்கிறது. அந்த முழுத்தன்மையில இருந்த அதை இந்த மலர் தீர்வை எடுக்காமலே அவங்களுடைய முழுத்தன்மையில இருந்ததுனாலதான் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த விழிப்புணர்வின் மலர். கனவு வந்து கற்பனை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து பொருட்களாக பரிணமிக்கிறதுக்கு இந்த மலர் தீர்வு நமக்கு உபயோகமா இருக்கு. கிளமடிஸ் நாம் நாமாக வாழ கற்றுக் கொடுக்கும் மலர். முதல்ல நம்மை தவிர நமக்காக உரிமை கொண்டாட ஒருவரும் இல்ல உணர்த்துதலை வந்து போற்றி பரிந்துரைக்கக்கூடிய மலர் வந்து கிளமடிஸ். நம்மை தவிர நமக்காக கொண்டாட ஒருவரும் இல்லை. அதாவது இந்த உலகத்துல வந்து நாம் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய முதல் நபர், முதல் உயிர், ஒரு உன்னதமான ஒரு ஆன்மா வந்து நாம தான். நான் இந்த உலகத்துல வந்து நம்மை பார்த்துக்கிறதுக்கு நம்மை தவிர யாருமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உணர்த்தி சொல்லி கொடுத்த மலர் வந்து கிளமடிஸ். மனிதன் வந்து மிருகமாகவும் வாழலாம், மனிதன் வந்து மனிதனாகவும் வாழலாம், மனிதன் வந்து இறைவனாகவும் வாழலாம் என்று உணர்த்தக்கூடிய மலர் வந்து கிளமடிஸ். கற்பனையின் ஊற்று கிளமடிஸ். கோடி கவிஞர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கிய இயற்கை அன்னை கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு கிளமடிஸ். இவர்களுக்கு வந்து இயற்கையாகவே இந்த மலரினுடைய தன்மை நிமிடத்துக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் வந்து இவங்க கற்பனை உலகத்தினுடைய ராஜாக்கள் வந்து இவங்க கிளமடிஸினுடைய தன்மையாளர்கள். ஆயிரம் ஆண்டுகளாக இழைத்திருக்கும் வரலாற்று சின்னங்களையும் உலக அதிசயங்களையும் ஓவியங்களையும் சிற்பங்களையும் உயிரோட்டமாக உன்னதமாக மக்கள் இடம்பெற செய்த மகத்தான மலர் மருந்து கிளமடிஸ். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கோயில்களிலோ இல்ல வெளியில வரலாற்று சிற்பங்களையோ இருக்கக்கூடிய அந்த தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களையோ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எந்த அளவுக்கு வந்து உயிரோட்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த கிளமடிஸினுடைய தன்மையாளர்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்ட சிற்பங்களையோ ஒரு படைப்புகளை வந்து ஒரு மனிதன் உயிரோட்டமா படைக்கிறான் அப்படின்னா நிச்சயமா அவங்ககிட்ட வந்து கிளமடிஸினுடைய மலர்த்தன்மை வந்து இருந்தா மட்டும்தான் படைப்புகளை வந்து படைக்க முடியும். அதே போல வந்து சிறந்த சமையல் கலைஞர்கள் ஒருத்தவங்களை அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வந்து கைப்பக்கம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லுவோம். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் செய்கின்ற பொழுது உப்போ இல்ல வந்து அந்த மிளகாத்தூளோ அந்த தேவையான பொருட்களை வந்து ஒரு சாதாரணமா எடுத்து போடுவாங்க. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சமையல்காரர்களை காட்டிலும் வந்து அந்த காலத்துல ஒரு பாட்டி ஒரு சாதாரணமா ஒரு குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த குழம்புக்கு ஒரு இப்படிப்பட்ட அந்த கைப்பக்குடைய அந்த சமையல் கலைஞர்கள் வந்து கிளமடிஸுடைய தன்மையாளர்கள் வந்து இயற்கையோடு இணைந்திருக்க கிளமடிஸ் எங்கெல்லாம் இயற்கை நேச்சுரல் என்ற வார்த்தைகளை அல்லது எண்ணங்களை உருவாக்குகிறதோ அந்த நொடி பொழுதில் ஒரு டோஸ் கிளமடிஸ் சாப்பிட அந்த எண்ணங்களே வந்து நம்மளுக்கு காட்சியாக தெரியும். அந்த காட்சிகளே ஆழ்ந்த எண்ணங்களாக மாறி அவை உங்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்ந்து கொண்டிருப்பது நீங்களே வந்து நிகழ்காலத்தில் வந்து பார்க்கலாம். அதாவது நீங்க ஒரு மனிதன் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற இந்த 3 நிலைகளை தான் மாறி மாறி போயிட்டு இருக்கும். இந்த மலர் மருந்து எடுக்க சொல்ல அது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்து மாறி 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 இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து அது பட்டுன்னு ஸ்டாப் ஆயிட்டு உங்களுக்கு அந்த எதிர்காலத்தை பத்தி எண்ணங்களும் கடந்த காலத்தை பத்தி எண்ணங்களும் முற்றிலுமாக மறைந்து நிகழ்காலத்துல நம்ம என்ன செய்யணும்ன்றது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு உதயமாகும். அதுதான் வந்து கிளமடிஸினுடைய மலர் மருந்து. இந்த மலர் மருந்து 3 நாள் தொடர்ந்து ஒரு எடுத்தாலே நம்மளுடைய மாற்றங்கள் வந்து தெரியும். இதை வந்து அனுபவத்துல சொல்றேன். கிளமடிஸை வந்து பயன்படுத்தி வரும் காலங்களில் வந்து உங்களுக்கு புதுவிதமான யுக்திகள் வந்து உங்களோட மனநிலையை தோன்றும். புதுசா வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தோன்றும். ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது பலவிதமான வெற்றிகளை வந்து உங்களுக்கு நீங்கள் அமைதியாக உங்களை வந்து கவனிக்க தொடங்குங்க. கிளமடிஸ் எடுக்கிறப்ப நீங்க வந்து அமைதியா முதல்ல வந்து உங்களை கவனிக்க தொடங்க. இது வரைக்கும் வந்து நாம செய்ய மறந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய நினைவுகளுக்கு வந்து வந்து போயிட்டு எத்தனை காலங்களை வந்து நம்ம வீணாக்கி இருக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியும். தனிமையிலே இனிமை காண்பதற்கு கிளமடிஸ் தான், இனிமையிலும் தனிமை காண்பதற்கும் வந்து கிளமடிஸ். புரிதலுக்கும் உணர்த்துதலுக்குமான ஒரு ஒப்புமை.
அதாவது புரிதல் என்றது வந்து நம்மளுக்கு தெரியும், இதுதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்றது வந்து புரிதல், நம்ம ஒருத்தவங்க சொல்றத காதால கேக்குது. ஆனா உணர்த்துதல்ன்றது வந்து தொட்டு காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி வந்து இந்த மலர் மருந்து எடுக்கிறப்ப நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மள தட்டி போயிட்டே இருப்பாங்க. வந்து இந்த மருந்து எடுக்கிற காலத்துல வந்து வலது, அதாவது மூளையினுடைய வலது பாகமும் இடது பாகமும் ஒரே நேர்கோட்டில் வந்து வேலை செய்வதை வந்து நீங்க உணரலாம். வந்து இவர்கள் வந்து நயம் என்ற வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது வந்து நயமாக பேசக்கூடியவர்கள், நயமாக எழுதக்கூடியவர், நயமாக சொல்லக்கூடியவர். தேவைப்படும் நபர்கள் லாட்ரி, ரேஸ், சூதாட்டம், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது, விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களுக்கு அதிகமா இந்த கிளமாட்டிஸ் சூப்பரா வேலை செய்யும். தன்னோட வருமானத்திற்கு ஏற்ற கடன் வாங்காம அதிகப்படியா கடன் வாங்கி மாட்டிக்கிறவங்க கிளமாட்டிஸ் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ப சரியான வாழ்க்கை முறையை இது பண்ண முடியும். கனவு காண்றது தவறில்லை, அந்த கனவுக்காக நம்ம எப்படி உழைக்கிறோன்றதுதான் இங்க முக்கியம். அந்த உழைப்பை சரியாக கொடுக்கக்கூடியது இந்த கிளமாட்டிஸ் ஒருத்தவங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களோட முழுத்தன்மையில வாழ்க்கைய சிறப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியுது. உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா அமையுது. நன்றி. இந்த கிளமாட்டிஸ் தேவைப்படுறவங்க வந்து ரொம்ப ஆப்சன்ட் மைண்டடாவே இருப்பாங்க. எடைய தோல்ல ஆட்டை போட்டுட்டு தேடிட்டு இருக்க மாதிரி கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடியை தேடுவாங்க. அடிக்கடி ஏதாவது விஷயத்த மறந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஏத்தாப்புல வரவங்க கூட தெரியாம போய் இடிச்சுட்டு சாரி சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்பி கேட்பாங்க. ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதிகமா நகத்தை கடிச்சிட்டு, சில பேர் மேனரிசம் இருக்கும், தோலை தூக்கிக்கிட்டே இருக்கிறது, தட்டிக்கிட்டே ஏதோ ஒரு ஒரு டைவர்ஷன் ஒன்று ஒரு மாதிரி பண்ணிட்டு ஏதோ எங்கேயோ லயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு முக்கியமா வந்து குழந்தைங்க அடலசன் ஏஜ்ல உள்ள பசங்க படிக்காம ஃபோக்கஸ் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிளமாட்டிஸ்ன்றது வந்து அவங்கள புரிய வச்சு அவங்கனால வந்து அவங்க நாம என்னவா இருக்கோம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சனத்துல புரிய வச்சு அதை மாத்துற தன்மை உடையது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையை வாழ்றோமான்னா நிச்சயமா இல்லை. ஒண்ணு நேத்தி நடந்ததை நினைச்சு கவலைப்படுறோம், இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு பயப்படுறது. இந்த க்ஷணத்துல என்ன நடக்குது, இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்காமையே போயிடுறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மலர் தான் கிளமாட்டிஸ். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியமே. அதை புரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. அதை புரியாதவங்க வந்து அவங்கள பார்த்தா அந்த பாரு அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, நம்மளுக்கு ஏன் அப்படி இல்லை, இது இப்படியே அந்த கம்பேரிசன் பழசு புதுசை பத்தியே ஓடிக்கிட்டே இருக்க, நம்ம வாழ்க்கை அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிளமாட்டிஸ். வாழ்க்கையை நிகழ்ச்சனத்தில் வாழ்ந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து கொடுக்கறது இந்த கிளமாட்டிஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்து ஒரு எண்ணத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்துட்டு இப்ப என்ன பேசுறோன்றது கூட புரியாம ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறப்போ எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட முழுசா ஈடுபாட்டோட பேச மாட்டாங்க. நம்மளை பத்தி ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். வீடா இருந்தாலோ வெளியிலவா இருந்தாலோ இவங்க என்ன எப்ப பாரு ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க, ஏதோ லோகத்துல இருக்கிற மாதிரியே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இல்லாம நம்ம நிகழ்ச்சனத்துல இருந்து பேசுறப்போ மேபி எய்தாப்புல இருக்கிறவங்க நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கூட சொல்லலாம், அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கலாம். இல்ல நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு உண்டான இன்புட்ஸ் எய்தாப்புல இருக்கவங்க கொடுக்கலாம். வெறுமையா விரக்தியா இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பா அமையும் அப்படின்றதுதான் கிளமாட்டிஸ். ஸோ டிரான்ஸ் ஸ்டேட்ல இருந்து டிரான்சென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க.